இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் தலா அஜித் குமார் நடிப்பில் விஸ்வாசம் மற்றும் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். யப்பிலா பாடலேனும் யாதரும் கவிதையேனும் மாப்பலா போல எண்ணி மடியிலே வாங்கிக் கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீற்றிருக்கும் மூப்பிலா தமிழே உன்னை முதல் வணங்குகின்றேன். தமிழுக்கு ஒருவன் திருமுருகன், தரணிக்கு அவன்தான் பெரும் தலைவன். அமிர்த தமிழில் பாச்சை ஓர் அகத்தை கோவில் ஆக்கியவன், குன்றத்தில் இருப்பான் மயிலுடையான் என்ற குறையினை தீர்ப்பான் அருள் புரிவான். இன்றைய தமிழாற்று படையின் நாயகராய் என்னுடைய கல்லூரி நாட்களிலிருந்து இன்று வரை நான் காதலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே ஆண்மகனாய் மேடையிலே வீற்றிருக்கின்ற என்னுடைய வணக்கத்திற்குரிய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே, இவ்வளவு பெரிய அரங்கில் பேசுவதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கி அடக்கத்தோடு அமர்ந்திருக்கின்ற ராம்ராஜ் காட்டன் உரிமையாளர் மரியாதைக்குரிய திருவாளர் நாகராஜன் அவர்களே, உலகத் தமிழர்களெல்லாம் நேசிக்கின்ற ஒரே ஒப்பற்ற தலைவர் மூதறிஞர் கலைஞர் அவர்களின் இலக்கிய வாரிசாக நம் முன்னே அமர்ந்திருக்கின்ற சகோதரியார் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களே, மேடையின் கீழே அமர்ந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய பெருமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். இதில் 10 ஆண்டுகள் மத்திய இணையமைச்சராகவும் இருந்திருக்கின்றேன். இந்த 18 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் இருக்கின்ற எத்தனையோ மேடைகளில் ஐக்கிய நாட்டு சபை உட்பட பேசியிருக்கின்றேன். ஆனால் இன்று இந்த மேடை என்னுடைய வாழ்நாளில் நான் பேசியிருக்கின்ற 5 மேடைகளை முதல் நிலைப்படுத்த சொன்னால் நிச்சயமாக இந்த மேடை அந்த 5 இடத்தில் இருந்தது. இது சாதாரண ஒரு மேடை அல்ல. தன் வாழ்நாளில் ஒரு கவிஞன் தனக்கு முன்னால் வாழ்ந்த பெருமக்களுக்கும் தன்னுடைய சமகால கவிஞர்களுக்கும் தமிழாற்று படை நடத்துகின்ற உலகத்திலே முதல் நிகழ்ச்சி இந்த தமிழாற்று படைதான். சகோதரியார் பொன்மணி வைரமுத்து அவர்கள் இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல என்ற வரிகளை நான் இறைவல்வாக்கி சொன்னால், அந்த இறைவல் வரிகளிலே சொல்ல வேண்டும் என்றால், வேண்டிய வரையில் விழுதுகள் இறக்கிய ஒரு ஆலமரத்திற்கு இந்த புல் முன்னுரை வழங்குவதா, ஒரு பௌர்ணமி நிலவிற்கு ஒரு அகல் விளக்கு வந்து வாழ்த்து பாடுவதா? இனி பிறக்கின்ற எந்த கவிஞனுக்கும் பாடு பொருள்களை விட்டு செல்லாமல் எழுதி முடித்திருக்கின்ற எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு கவிஞனுடைய தமிழாற்று படைக்கு நான் முன்னுரை வழங்குவேன். இப்படி வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய ஒரு தமிழாற்று படை இருக்கின்ற தலைமுறைக்கும் இனி பிறக்கின்ற தலைமுறைக்கும் ஆற்றப்படுகின்ற ஒரு ஒப்பற்ற தமிழ்நாட்டு படை இது மட்டுமாகத்தான் இருக்க முடியும். அருமை சகோதரியார் நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ் கூறு நல்லுலகமே ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்ற பெண்குல தலைவியாக நம் முன்னே வீற்றிருக்கின்ற சகோதரியார் அங்கே அமர்ந்திருக்கிறார். ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எழுத்துலக புரட்சியாளர் நக்கீரன் கோபால் அவர்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்கால தேவைகளையும் எதிர்கால சவால்களையும் உணர்ந்து செயல்படாத எந்த இனமும் எந்த தலைவனும் வெற்றி பெறவே முடியாது. நிகழ்கால தேவைகள் தெரிந்திருக்க வேண்டும், எதிர்கால சவால்கள் புரிந்திருக்க வேண்டும். இது இரண்டும் இருந்தால்தான் இந்த தமிழ் சமுதாயம் வெற்றி பெறும். ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மஞ்சள் பூசி குளித்த பெண்களை பார்க்கின்ற கடைசி தலைமுறை இது. மயிலருக்கு குட்டி போடும் என்று புத்தகத்தில் வைத்துவிட்டு ஒவ்வொரு காலையும் அது திறந்து பார்த்த கடைசி தலைமுறை வாழுகின்ற காலம் இது. நவராத்திரி அன்று முதல் நாள் முளைப்பாரியிலே வைத்த நவதானியத்தை 9ஆம் நாள் சரஸ்வதி பூஜை என்று பறித்து சென்று புத்தகத்திலே வைத்துவிட்டு சரஸ்வதி கல்வி கொடுப்பாள் என்று நம்பிக்கொண்டிருந்த கடைசி தலைமுறை இது. மரண செய்தியை தந்தியிலே கேட்ட கடைசி தலைமுறை இது. கடிதம் எழுதி
வைரமுத்துடைய வரிகளிலே சொன்னால், முத்திரை வயதில் மீசை முளைக்கிற வயதில் காதல் புத்தகம் என்னவென்று புரியாத வயதில் பித்தனாய் அலைய விட்டார், என்னை பெருங்கதை பேச விட்டார் என்று காதல் கடிதம் எழுதி காதலித்த கடைசி தலைமுறை இது. இந்த தலைமுறைக்கு சரியான செய்திகள் சொல்ல வேண்டியது இன்றைய தேவைகள். எதிர்கால சவால்கள். இன்னும் 50 ஆண்டுகளில் 70% விளைநிலங்கள் நகர்ப்புறங்களாக மாறும். இன்னும் 50 ஆண்டுகளில் இன்றைக்கு இருக்கின்ற தொழில்நுட்பத்தில் 70% மறைந்து போய் அல்ல மேம்பாடு அடைந்து புதிய தொழில்நுட்பத்தில் வாழக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகும். இன்னும் 50 ஆண்டுகளில் உலகின் தட்பவெப்ப நிலை மாறி இன்றைக்கே சூரிய கதிர்களால் ஆட்கொள்ளப்பட்டு எத்தனையோ பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 50 ஆண்டுகளில் தட்பவெப்ப நிலை மாறுபட்டு மிகப்பெரிய சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். இன்னும் 50 ஆண்டுகளில் இன்றைக்கு நீர் பற்றாக்குறை. இன்னும் 50 ஆண்டுகளில் இயற்கை வளங்கள் குறையும். இன்னும் 50 ஆண்டுகளில் நாம் இருவர் நமக்கிருவர் என்ற குழந்தை நிலைமை போய் நாம் இருவர் நமக்கொருவர் என்ற நிலைமை வந்து இன்றைக்கு நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவராடு குழந்தைகளை இல்லாமல் வாழ்கின்ற நிலைக்கு போய்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இன்னும் 50 ஆண்டுகளில் வயோதிக சமுதாயம் அதிகமாக இருக்கின்ற ஒரு தலைமுறையாக நாம் இருப்போம். இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்தில் கலாச்சார சீரழிவு கொண்ட ஒரு தலைமுறையை உருவாக்கியவர்களாக நாம் இருப்போம். ஆக இப்பொழுது இருக்கின்ற நம்முடைய நடவடிக்கை எதிர்கால தேவைகளையும் எதிர்கால சவால்களையும் மையமாக கொண்டால் தான் இந்த சமுதாயம் வெற்றி அடையும். ஆக இதை மையமாக கொண்டு தான் இப்பொழுது நம்முடைய கவி பேரரசு அவர்கள் ஒரு மிகப்பெரிய தமிழாட்சி படையை அடுத்த தலைமுறைக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். அடுத்த தலைமுறை இந்த தமிழாட்சி படையை படிக்கும் பொழுது இந்த தமிழுக்கு இத்தனை பெருமக்கள் சிறப்பு செய்திருக்கின்றார்கள் என்பதை உணரக்கூடிய நிலையில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய தலைவர்கள் 2 பேர். ஒருவன் வள்ளுவன். திருவள்ளுவருடைய அதிகாரங்களில் 1/3 பங்கு அமலுக்கு வந்திருந்தாலே உலகத்தினுடைய அதிகாரம் தமிழுடைய கைகளிலே வந்திருக்கும். ஆனால் திருவள்ளுவர் எம்எல்ஏவாகவோ அல்லது மந்திரியாகவோ ஆக முடியாத காரணத்தால் அவருடைய கருத்துக்கள் அமலுக்கு வராமலே போன. அதன் அடுத்து நமக்கு கிடைத்த மிகப்பெரிய தலைவன் பாரதி. பாரதியுடைய கருத்துக்கள் அச்சேறி இருந்தால் நேற்று அம்மையார் நாடாளுமன்றத்திலே பெண்களுக்காக ஆற்றிய மசோதா தேவையில்லாமலே போயிருக்கும். சிங்கள தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம் என்று சொன்னார். பாரதி மட்டும் அமைச்சராக இருந்திருந்தால் கலைஞர் வருவதற்கு முன்பதாகவே நமக்கு சிங்களத்தீவுக்கு ஒரு பாலம் கிடைத்திருக்கும். இவர்களுக்கு அடுத்து இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய சொத்து கவி பேரரசு வைரமுத்து. ஆனால் நம்முடைய துரதிர்ஷ்டம் எந்த நல்ல கவிஞரையும் தலைவனாக நாம் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. 3 தமிழ்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த தமிழனுடைய உள்ளத்தில் இயல் இசை நாடகம் என்று 3 தமிழ்களை பேசிக் கொண்டிருந்த தமிழனுடைய உள்ளத்தில் இல்லை தமிழா இல்லை 4வது தமிழாக அறிவியல் தமிழும் இருக்கின்றது என்று சொன்னவன் கவி பேரரசு வைரமுத்து. இன்றைக்கு தமிழாற்றுப்படை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். நானும் கவி பேரரசியால பாடுபொருள் வைகோ, அதை கவி பேரரசு செய்யும். ஆனால் அந்த பொருளை பாடுகின்ற கவி பேரரசை பற்றி ஒரு சில வரிகள் பகிர்ந்து கொள்வதுதான் பொருத்தமானதாக இருக்கும். நான் அமைச்சரான பின்னரோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினரான பின்னரோ எனக்கு கவி பேரரசு எனக்கு தொடர்பு. என்னுடைய பள்ளிக்கூட நாட்களில் கவி பேரரசை நான் காதலிக்க தொடங்கினேன். எனக்கு தேவைப்பட்ட மொழியை அவர் பேசி புத்தகத்தை புரட்டுகின்றேன், காதலித்து பார் அப்படின்னார். கல்லூரி படிக்கையில் ஒவ்வொரு மாணவனும் கேட்க வேண்டிய செய்தி காதலித்து பார் என்பது மட்டும்தான். காதலித்து பார் என்றார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், உனக்கும் கவிதை வரும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான், உன் பிம்பம் விழுந்து கண்ணாடி உடையும், தலையணை 3 முறை தலையணை நைப்பாய்,
3 முறை பல்கலக்குவாய், காத்திருந்தால் நிமிஷங்கள் வருஷம் என்பாய், வந்துவிட்டால் வருடங்கள் நிமிஷம் என்பாய், வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் தெரியாமல் ஒரு உருவம் ஓடி மறையும், 5 அங்குல இடைவெளியில் அமிர்தம் இருந்தும் பட்டினி கிடந்து பழகியது உண்டா, காதலித்து பார், சொர்க்கமோ நரகமோ இரண்டில் ஒன்று இங்கேயே நிச்சயம் என்றார். அதுதான் எனக்கும் கவி பேரரசரும் ஏற்பட்ட முதல் சந்திப்பு. கண்டதும் காதல். இப்படி எல்லா நிலைகளிலும் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு புதிய சக்தியை கொடுத்து, பிறகு என்னுடைய வாழ்நாளில் இன்று நான் அடைந்திருக்கிற சிகரங்களுக்கெல்லாம் வைரமுத்து அவர்கள் கண்ணுக்கு தெரியாத துணையாக என்னோடு வந்திருக்கிறார். என்னுடைய வாழ்நாளில் நீங்கள் வைரமுத்து அவர்கள் ஆற்றியிருக்கின்ற கடல் கடந்து வந்த ஒரு தமிழன் சொல்லுகின்ற, ஏனென்றால் கவிஞர்களுடைய நல்ல கருத்தை சொன்னால் நாங்கள் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஒரு பொன்னாடை சால்வை அணித்து விட்டு அனுப்பிவிடும். அறிவியல் தமிழை சொன்ன தமிழன். என்னுடைய 20 வயதுகளில் கவி பேரரசு சொல்கின்றார், எழு, கால்களுக்கு சுயமாக நிற்பதற்கு சொல்லிக் கொடு, எதையும் படி, கண்டதை கற்றவன் பண்டிதராவான், எதையும் படி, உன் திசைகளை தெரிவு செய். எப்பொழுது 20களில் நுரைக்க காதலில் சுகி, வாழ்க்கையில் 2ஆம் பகுதியில் மனம் புரி. இதை நான் 100% பின்பற்றினேன். எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இது 20களில். பிறகு 30க்கு சென்றேன். சுறுசுறுப்பில் தேனியாயிரு என்றார். இது ஒவ்வொரு இளைஞனும் இந்த நாட்டிலே கவிப்பேரரசரை தலைவனாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் பின்பற்றினால் வெற்றி அடையலாம் என்பதற்காக தான் இங்கே பதிவு செய்கின்றேன். 30 சொல்லுகின்றார், சுறுசுறுப்பில் தேனியாயிரு, உறங்குதல் சுருக்கு, உழை, நித்தம் கலவிகொள். உட்கார முடியாத ஒருவன் உன்னுடைய நாற்காலியை ஒழித்து வைத்திருப்பான், உடனே கைப்பற்று. ஆயுதம் தரி, பயன்படுத்தாதே, எதிரிகளை பேச விடு. இவ்வளவும் வாழ்க்கையின் 30களில் செய்ய வேண்டியது. 40களில் அறிவை முழுமையாக செயல்படுத்து, எதிரிகளை ஒளி, ஆயுதத்தை மண்டை ஓட்டி தயாரி. ஒருவனை புதைக்க இன்னொருவரை குழிவிட்ட சொல், அதில் இருவரையும் போட்டு புதை. இரு கையால் பொருளீட்டு, ஒரு கையால் ஏனும் கொடு. இன்னொரு காதல் வரும். இது 40களில் இன்னொரு காதல் வரும். புன்னகை வரை போ, புடவை தொடாதே. சில அறிவுரைகள் சொல்லுவது சுலபம். ஒருவேளை புன்னகை வரை போ, புடவை தொட்டாலும் நான் தூண்டிலில் சிக்கவில்லை, கற்புள்ள கருவாடு என்று சொல்லக்கூடிய நிலையில் இரு. 50களில் வாழ்க்கை வழுக்கை இரண்டையும் ரசி. கொழுப்பை குறை, முட்டையின் வெண்கரு கீரை கொள், கணக்கு பார். இதுவரைக்கும் அது மட்டும் தான் செஞ்சுக்கிறது, இன்னும் 50 தாண்டி போகவில்லை. ஆக இப்படி என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் என்னோடு துணை நின்று ஒரு கண்ணுக்கு தெரியாத வழிகாட்டியாக, ஒரு கண்ணுக்கு தெரியாத தலைவனாக, ஒரு மானசீக குருவாக எல்லா நிலைகளிலும் ஒரு கவி பேரரசு நிற்கின்றார் என்றால் அது நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். இதை ஏன் இங்கே பதிவு செய்கின்றேன் என்றால், பாடுபொருள் கவிக்கோ அவர்கள் தான் சொன்னார், சிற்பிகள் அம்மி குத்துவதில்லை என்று. அம்மி குத்தாத சிற்பியை இன்றைக்கு ஒரு உலக சிற்பி பேச வந்திருக்கின்றார் தமிழ்நாட்டு படையின் மூலமாக. இப்படி எல்லா நிலைகளும் இந்த தமிழனுக்கு இயல் இசை நாடகம் என்றுதான் முத்தமிழை போட்டிக் கொண்டிருந்த தமிழனுக்கு நீ முத்தமிழுக்கு மட்டும் சொந்தமில்லையடா, 4வது அறிவான அறிவியல் அறிவுக்கும் நீ சொந்தக்காரன் என்று பதிவு செய்த ஒரே பெருந்தகை கவி பேரரசு அவர்கள். சிரிக்காத உணவும் எரிக்காத சக்தியும் சுடுகாட்டு தேரின் சக்கரம் என்று சொல்கிறார் என்று அறிவியல் தமிழை சொன்னார். வேறு எந்த கவிஞர் இதுவரை சொல்லவில்லை. சுவாசிக்கும் சுத்த காற்று நுரையீரலின் தரை தொட வேண்டும். நாம் சுவாசிக்கும் பொழுது அந்த சுவாசம் நுரையீரல் வரை செல்ல வேண்டும் என்பதை கவிதை நடையிலே சொல். 50 தொட்டதும் பசியே இல்லையா, சோதிக்க சொல்லுங்கள், அறியாத புற்றுநோய் உடலுக்குள் ஆரம்பித்திருக்கலாம் என்று சொன்ன கவி. இப்படி அறிவியல் தமிழை கொண்டு வந்து போட்டவர். எல்லா தமிழையும் நமக்கு கொடுத்த அற்புதமான
இந்த கவி பேரரசு அவர்கள் ஆற்றுகின்ற தமிழாற்றுப்படை இருக்கின்ற தலைமுறைக்கல்ல, இனி பிறக்கின்ற தலைமுறைக்கும் ஒரு அற்புத பதிவாக இருக்கும். அதை ஒவ்வொரு தமிழனும் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதை பதிவு செய்து, நம்முடைய மூதறிஞர் கலைஞர் அவர்களுடைய வரிகளிலே சொல்வதென்றால், வெற்றி பல கண்டு நான் விருது பெற வரும் பொழுது வெகுமானம் என்ன என கேட்டால் அப்துல் ரஹ்மானை தருகோ என்று கேட்பேன் என்று நம்முடைய கலைஞர் அவர்கள் சொன்ன வார்த்தையை பதிவு செய்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.